ஆசீர்வாதம்னா ஏடிஎம்ல இருக்கிற நீ எடுக்கிற மணி. ஆசீர்வாதம்னா மணி. ஆனா நீதினா ஏடிஎம் கார்டு. ஆமென். மணி வந்து ரெடியூஸ் ஆகும், ஆனா ஏடிஎம் கார்டு ப்ரொடியூஸ் பண்ணும். உனக்கு பணத்தை என்ன செய்யும்? ப்ரொடியூஸ் பண்ணும். வாழ்க்கையில ஆசீர்வாதம் நீதி இரண்ட பேசிட்டு இருக்கிறேன். இப்ப இவ்வளவு நேரம் ஆசீர்வாதத்தை பேசுறோம். ஆசீர்வாதம் எவனுக்கும் இருக்கும், இந்த உலகத்துல போனா கூட இருக்கும். ஆனா நீதி உனக்கு மட்டும்தான் தேவன் தராரு. புரிஞ்சுக்க. அதெல்லாம் மணி. நீ ஏடிஎம் கார்டு. கையை தட்டி ஒரு தடவை ஆமென். ஆமென். சிம்சோன் தலைமுடி வளர ஆரம்பிச்சிருச்சு. உங்க வாழ்க்கையில பிசாசு எவ்வளவு ஆசீர்வாதத்தை வலிச்சாலும் நீ வெறும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போற பிள்ளையா இருந்தா உன் ஆசீர்வாதம் குறையலாம். ஏன்னா அது டேங்க் தண்ணி. ஆனா நீ நீதியை பின்பற்றுகிற மனுஷனா இருந்தா அது ஊத்து, அது ஒரு நாளும் குறையவே குறையாது. எவ்வளவு அழுனாலும் இன்னைக்கு ஹீரோல இருப்ப, நாளைக்கு திரும்ப ஹீரோவா இருப்ப. கையை தட்டாமே. இந்த காட்டு புஷ்பத்துக்கு எவனுமே அதுக்கு வந்து இன்சார்ஜே கிடையாது. அதுவே இவ்வளவு அழகா வளருதுன்னா இந்த உலகத்துல இருக்காங்க பார்த்தீங்களா, கடவுள் அறியாதையும் அவன்லாம் நல்லா வந்து சூப்பரா அந்த காரில் இந்த காரில் இறங்கி வாழ்க்கையில் ஆசீர்வதிக்க ஒரு மாதிரி இருக்கிறான்னா அது அவனை கூர்ந்து பாரு. ஆமா, அவனெல்லாம் பார்க்கக்கூடாது சார். பாருன்னு கர்த்தர் சொல்றாரு. நேற்று பார்த்தேன் வந்து ஒரு இது ஃபெராரி காரு, அதை பற்றி அந்த இதை பற்றி வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு டிராக்டர் கம்பெனி ஓனரு, அவருக்கு வந்து நல்ல ஒரு ஹை மாடல் கார் வாங்கி ஓட்டணும்னு ஆசை. அதனால ஃபெராரி கம்பெனிக்கு போய் ஒரு ஃபெராரி காரை விலை பேசி வாங்கிட்டார். இவனும் பெரிய கோடீஸ்வரன், டிராக்டர் கம்பெனிக்காரன். ஃபெராரி பெரிய குரூப் தெரியும் உங்களுக்கு. வாங்கிட்டு ஓட்டும்போது கிளச்சு வந்து இவருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. உடனே அவர் என்ன செய்கிறாரு, கொஞ்ச நாள் கழித்து அந்த எப்படியும் அந்த ஓனர், அவன் பேரும் ஃபெராரி, அந்த ஓனர் பேர், அந்த கம்பெனி ஓனர். அப்போ வந்து ஃபெராரியை நான் பார்க்கணும் பெர்மிஷன் வாங்கி பார்த்தோன்னே, நீங்கள் காரை நல்லா பண்ணியிருக்கிறீங்க, ஆனால் அந்த கிளச்சு வந்து கம்ஃபர்ட்டாக இல்லை, அதை வந்து என்ன செய்ய முடியல, அந்த மாதிரி ஓட்டுறதுக்கு வசதியாக இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த ஃபெராரி கம்பெனிக்காரன் இவனை டிமினிஷ் பண்ணணும்னு நினச்சி, நீ டிராக்டர் ஓட்டுறாள், டிராக்டர் கம்பெனி ஓனர் தானே, ஆமாம், நீ எல்லாம் டிராக்டர் வடிவமைச்சு டிராக்டர் ஓட்டுறாள், உனக்கு ஃபெராரி பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அவமானப்படுத்தி அனுப்பிச்சிட்டானா. வெளியே வரும்போது இவன் யோசித்தானா, டிராக்டர்லாம் செய்கிற நம்ம இப்படி பேசிட்டானே, இப்படி பேசினால இந்த கம்பெனிக்கு போட்டியா இது திணற மாதிரி ஒரு காரை நம்ம ரெடி பண்ணுன்றான்னு வெளியே வந்தவன் பேர் லம்போகினி. அவன் அடுத்து ஏற்படுத்தினான் அவன் காரு. இன்னைக்கு வேர்ல்டில் வந்து ஃபெராரி ஃபேன்ஸை விட உங்களுக்கு தெரியும், அப்படி ஒரு பயங்கரமான காரை வந்து என்ன செஞ்சான் இன்னைக்கு லம்போகினா. அது வந்து கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து ரெண்டில் எது பிடிக்குன்னு சொன்னால் 50 பேர் லம்புன்னு அடிக்கிறாய். ஃபெராரி ஓனர் நினச்சிருப்பானா, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள். இதெல்லாம் பார்க்காம நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி ஒரு வட்டத்திலே ஓடுறதுனால தான் வாழ்க்கையில் முன்னேற்றம்லாம். இவர்களெல்லாம் பார்க்கணுமா? காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் என்ன செய்கிறதில்லை, இல்லை நூற்கிறதும் இல்லை, கோர்க்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா போஷிக்கிறார். நீ யாராச்சும் ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அவனை யார் தான் போஷிக்கிறா? உங்கள் பிசாஸ் கொடுக்குறாச்சா? பிசாஸ் கொடுக்கலப்பா, உங்கள் பரமபிதா தான் போஷிச்சுக்கிட்டு இருக்காரு. காட்டு புஷ்பங்கள் அவர் தான் போஷிக்கிறார். அடுத்து ஆகாயத்து பறவை, அவங்க யாருன்னா வந்து லைஃப்பில் என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே நோக்கமாக கொண்டவங்க. காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் கேபரே, இரவில் வந்து அப்படி போகிறவங்க. ஆமாம், அப்படி வந்து பறந்துக்கிட்டே இருக்கிறவங்க லைஃப்பில் கோலை எல்லாம் சுற்றிக்கிட்டு பாங்க பாருங்களேன். அவங்கெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். சே, இளம் வயதில் எங்களுக்கு நுகத்தை கொடுத்து இதை செய் அதை செய்யிட்டார். என் வாழ்க்கை இந்த 3 தெருலே முடிஞ்சு போகுது. ஒருத்தர் வந்து எங்கேயோ பெங்களூருக்கோ ஏதோ ஒரு அயல் நாட்டுக்கு எதுக்கோ ஒன்றுக்கு பிரதரை கூப்பிடணும், நீங்கள் எப்படியாச்சும் பிரதர்கிட்ட பேசி ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கன்னு கேட்டிருக்காரு. இந்த பாஸ்டர்கிட்ட இந்த கண்ட்ரிக்கு கூப்பிடணுமா, ஏதோ சிட்டி ரொம்ப தூரத்தில் இருக்கிற சிட்டி, அவரை கூப்பிடணும், நீங்கள் பெர்மிஷன் வாங்க தர முடியுமான்னு கேட்டோன்னே இவர் விழுந்து சிரிச்சிருக்கிறார். எதுக்குங்க சிரிக்கிறீங்க? அவரை மதுரை பஸ் ஸ்டாண்டுக்கே நீங்கள் கூப்பிட முடியாதுங்க.
நீங்க மதுரை பஸ் ஸ்டாண்டை தாண்டி எந்த ஊர் அவரை நகட்டவே முடியாது. அவர் ஆணி அரைஞ்சு நிற்கிறார். சொல்லிட்டேன், சிரிக்கிறார். என்கிட்ட கேட்டார், நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, அவர் பெரியார் பஸ் ஸ்டாண்டே தள்ள மாட்டார் சார், அவர் காலிங் அது. ஆனால் சொன்னேன், ஆமாப்பா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் போகணும், யூனிவர்சிட்டி என்ன செய்யாது போவார். ஆமே. அது இன்றைக்கி என்னென்னா, நம்ம எதை ரசித்தோமோ, ஹேகினோட ஸ்டேட்மெண்ட் இது ரசிக்கிறோமோ அது நம்ம லைஃப் ஆகும். ஹேகின் லைஃப்பில் நான் ஒரு 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 ரேசிங் டேட்டு ஒரு விஷயத்தை பல வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த பள்ளியில் நான் அதை கேட்டப்போ, ஒரு சண்டே கிளாஸ் டீச்சர் ஒருத்தர் செத்துட்டான், எல்லாம் வயதில், எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹேகின் வந்து என்ன செய்கிறாரு, அந்த டெட் பாடி எடுத்து ப்ரேயர் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனுக்குள் திரும்பி வரட்டும்னு சொல்லி. சில நிமிடங்களில் அவன் செத்துட்டான்னு கன்ஃபார்ம் பண்ணாமல் கண்ணு முடிச்சுட்டான், உயிரோடு எழுந்திரிச்சிட்டான். இதான் சம்பவம். சண்டே வந்து அவன் சாட்சி சொல்கிறான். அந்த சாட்சி தான் அதோட சூப்பர். என்ன சொல்கிறான், நான் செத்துட்டேன் சார். செத்தோடனே ஸ்பிரிட் அப்படியே எங்கன்னா செஞ்சு நேராக பரலோகத்துக்கு போச்சு. அப்போ அந்த என்ட்ரியை நான் பார்க்குறேன், ஹெவன் ஆர் பேரடைஸ் நீங்கள் என்னால் வச்சுக்கோங்க, நீ உடனே டக்குன்னு சுருட்டோடு உள்ளே நுழைஞ்சிடாதீங்க. இது பரலோகம் இன்றும் திறக்கப்படவில்லையேடு தியாலஜியன்ஸ், நான் இந்த ஏரியாவுக்கு வரல, வெதர் பேரடைஸ் ஆர் ஹெவன். உள்ளே என்ட்ரான உடனே பார்க்குறான் தூதர்கள் வந்து தாண்டி இயேசுவை. நான் பார்த்து இந்த என்ட்ரி ஆனவங்க சொன்ன எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். ஒரு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு இயேசுவை பார்க்குறாங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு லாங் ஷாட் சார், அது ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அது பார்க்கும்போது அவர் என்ன செய்கிறாராம், அவர் திரும்பி பார்க்குறாராம். அதாவது எப்படி சொல்கிறது, வந்து ஒருத்தரை வந்து அப்படி நீ ஒரு வேலையிலேருந்து அப்படி திரும்பி பார்ப்பீங்களா, அப்போ கமான் பண்ணுறாராம். இவர் அப்படியே உள்ளே போன உடனே ஒரு செகண்ட் ஸ்டாப் அப்படின்ட்டு அவனை கூட்டிகிட்டு போங்கன்றாராம். நான் பக்கத்தில் இருக்க ஏஞ்சல்ஸ் வாங்க சார்னு கூப்பிட்றாங்க. அப்போ இல்லை, இந்த இடத்துக்கு வந்துட்டேன், இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், நான் உள்ளே தான் போகணுன்னு. அவன் வான்னு கூப்பிட்றான், இங்கே தான் இருப்பேன்றான். உடனே ஏசு கிறிஸ்து நில்லுன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்றாரான். அவன் கிட்டக்க வந்து சந்தோஷமா, ஐயா நான் இங்கே இருந்துடுறேன். பரலோகத்துக்கு போகிற ஒவ்வொருவனுக்கும், பேரடைஸ் போகிற ஒவ்வொருவனுக்கும் நுழைஞ்ச உடனே முதலாவது கேட்கப்படுகிற கேள்வி தெரியுமா, நீ திரும்பவும் போய் வாழ விரும்புகிறாயா, இங்கே இருக்க விரும்புகிறாயா? இதுதான் முதல் கேள்வியா. அப்படின்னா எல்லாருக்குமே திரும்பவும் வந்து டெத்து வந்து ஒரு மேட்ரு முடிவே கிடையாதுன்னு ஒரு முடிவு, ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுதான். யார் சொல்கிறாரு, நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்காப்லே, அவர் இமார்டாலிட்டி பேசுவாப்லே, கோபஸ் சொல்கிறார், எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது. ஆனால் போன இல்லை எல்லாருமே என்ன செஞ்சிருதுங்க, வந்து திரும்ப அங்கே போய் ரேஷன், ஐயோ அந்த அந்த லைஃப் அப்படி ஒரு இன்கம்பேரபிள் ஒரு இது. அதனால் பீப்புள் ஆர் நாட் ரெடி டு கம் பேக். பட் இவர் 3 times அப்படி வந்திருக்கிறார். கோபஸை பற்றி சொல்கிறாங்க, வந்து திரும்ப வந்து பூமியில் வாழ்ந்துட்டு திரும்ப அப்படி 3 times நடந்திருக்கு. அன்புக்குரியவர்களே, அப்போ வந்து ஹேகின் அந்த ஸ்டூடெண்ட் இது பண்ணும்போது அவன் திரும்ப கூப்பிட்டோன்னே அவன் அப்படியே ஓடி வரான். இங்கேருந்து அவன் கூப்பிட்டு வந்து இப்படி ஸ்க்ரீன் மாதிரி இருக்கான் சார், அந்த ஸ்க்ரீன் அப்படியே வளர்க்குறாரான். விளக்குனா அப்படியே கிளியராக எர்த்து தெரியுதான். எர்த்து அப்படியே ஜூம் பண்ணால் ஹேகின் வந்து அந்த ப்ரே பண்ணுற அந்த சீன் அப்படியே தெரியுதான். வச்சுட்டு சொல்கிறாராம், இவன் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீது நாள் 80 வருஷம் என்று எழுதி இருக்கிறது என்றாராம். அப்போ ஏசு சொன்னாராம், அவன் என் வசனத்தை சொல்கிறான், என் வசனத்தை என்னால் மீற முடியாது, ஆகையால் நீ போயிரு அப்படின்னா. அது வந்து ஒரு நம்ம இங்கே ஜூம் பண்ணுறது அங்கே கேட்குறாருல, எவ்வளோ பெரிய அதெல்லாம் வந்து கண்ணில் கண்ணீரை கொண்டு வருது. அது ஏஞ்சல்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுன்னா how much you are powerful. இன்சிடென்ட்டை வச்சு உங்களை குறைத்து மதிப்பிடாதீங்க. இன்சிடென்ட்டை மாற்றுறதுக்கு தான் நம்ம இருக்கிறோம். நேற்று நடந்து முடிவல்ல, நம் நேற்றல்ல, நேற்றுக்கு முந்தின நாளை மாற்றக்கூடிய வலிமை படைத்தவர்கள். ஏசு உயிரோடு எழுப்பினப்ப அவர் மட்டுமே எந்திரிச்சாரு. 4000 வருஷமாக இருந்த பல பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பினார். ஸ்பேஸு, டிஸ்டன்ஸு, டைம்லாம் இல்லாத உலகம் அது. ஆமென். நண்புக்குரியவர், அந்த மனநிலையிலே தான் போகணும். இனிமேல் அந்த மனநிலையிலே தான் வாழணும். அப்போ இந்த வானத்து பறவைகளை பாருங்களேன். அதாவது வானத்து பறவைன்னா வந்து உல்லாசம், உல்லாசம், சங்கீதம், எம்பூ அந்த அந்த மாதிரி குரூப்பு. அதுதான் ஒருத்தன் வந்து நான் உண்மை பின்பற்றி வர விரும்புகிறேன்னு சொன்னப்போ அவர் சொன்னார், நரிகளுக்கு குழிகள் உண்டு, பறவைகளுக்கு கூடுகள் உண்டு, எனக்கோ இடமில்லை அப்படின்னு. என்ன சொல்லிட்டான் வந்து அவர் இடம்லாம் தெரிஞ்சார், சத்திரமாக வந்து பட்டினத்தார் மாதிரி இல்லை, கிடையாது. சொல்ல வந்தது, உன் இருதயத்தில் நரிகளுக்கு குழி இருக்குது, நீ என் பின்னாடி வரேன்னு விரும்புகிற, ஆனால் நரித்தனம் உன்ட்ட நிறையா இருக்கேப்பா அப்படின்றாரு.
இந்த குழிநரி வந்து ஆளை பார்த்தோன்னா உள்ளே உட்காந்துக்கிறோம், ஆள் இல்லாதப்ப வெளியே தலையிட்டோம். அந்த நரித்தனம் இருக்குது, நரி இருக்குது. பறவைகள்ன்றது என்டர்டெயின்மெண்ட். சிலர் பாருங்க எப்போவுமே என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப கையில் காசு இல்லைன்னா கூட கடன் வாங்கி என்டர்டெயின் பண்ணுவாங்க. சச்ச பேட் ஃபெலோஸ். நான் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதிரி இல்லை, ஆனால் கடன் வாங்கி நீ ஒரு கேஎஃப்சி சாப்பிட்டா கூட நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் சார். அதை செத்தா போயிடுவேன் நீங்கள் நைட்டுக்குள்ளே. நீ அப்படி செத்து போனால் கூட பரலோகத்தில் உனக்கு கேஎஃப்சி தருவாயிடா, இல்லை திரும்ப அனுப்பிச்சு காசை கொடுத்து கபரியல் போய் கேஎஃப்சி தின்னுட்டு வா, இங்கே வந்து திங்கா மண்டேன்னு சொல்ல அரைஞ்சு அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்படி என்ன வந்து கடன் வாங்கி என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறது? இருக்கிறத வச்சு அனுபவிக்கிற மாதிரி சந்தோஷம் எதுவும் கிடையாது. ஆமேன்னு சொல்லுவோம், கரங்களை தேடி கத்தரண்டி சொல்லுவோம் ஆமே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், என்டர்டெயின்மெண்ட் இட்ஸ் குட், பட் லைஃப் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் லைஃப், நாட் லைஃப் ஃபார் த என்டர்டெயின்மெண்ட். எப்போ பார்த்தாலும் ஒரு கோல் இல்லாமல் சுற்றுறது வந்து ஹோட்டல் எப்போவுமே வந்து வந்து என்ன சொல்கிறது, வந்து ஹோட்டல்லாம் போகிற தப்புன்னு நான் சொல்லலை, எல்லாருமே ஹோட்டல் போகிறோம். பட் அதை மட்டுமே திங்கக்கிழமை வந்து 5 அப்பரு, செவ்வாய்க்கிழமை 6 அப்பரு, இப்படியே ரவுண்ட்லேயே திருச்சிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? மை பிலோவட் பிரதர் அண்ட் சிஸ்டர், இந்த உலகத்தில் நிறைய பேர் அப்படி இருக்கிறாங்க. நம்ம வேற. அந்த ஆகாயத்து பறவை கூட பாரு, அது பாட்டுக்கு இஷ்டத்துக்கு தெரியுது. அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை. அப்படின்னா ஒரு பொறுப்பான வாழ்க்கையே கிடையாது அதுக்கு. கையை தட்டு ஆமென். ஆமாம், அது அப்படியே காலை ஜப்பானில் காஃபியை சாப்பிட்டு மாலை நியூயார்க்கில் கேபரே போடுது. இப்படி பொறுப்பில்லாத அவனையும் நான் போஷிக்கிற தேவன், நான் பொறுப்பான ஒன்றை நான் எப்படி ஆசீர்வதிக்கிறேன். கையை தட்டி ஆமென். பொறுப்புள்ள பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். இதெல்லாம் கவனிச்சு பாரு. உன் வாழ்க்கை எப்படி நான் விட்டுருவேன், உன் வாழ்க்கை எப்படி வந்து கைவிடப்படும். எனக்கு எப்பெல்லாம் அவரோட கிருபை மேலே எனக்கு சந்தேகம் வருதோ டக்குன்னு காரை எடுத்துகிட்டு போய் என்ன செய்யணும், நீங்கள் திருப்பூர்ன்ற மலையை பார்க்கணும், பசுமலையை பார்க்கணும். அது மலை எங்கே இருக்குன்னே தெரில. இங்கிட்டு வந்து ஆனமலையை பார்க்கணும். எல்லாம் மலை இருக்கிற இடத்துல இருக்கா, நகர்ந்துருக்கா, நகரில் மலைகள் பெயர்ந்திருக்கா, பெயரல. மலைகள் நிலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள், இது ரெண்டும் இந்த இடத்துல இருக்குதா, இருக்கு. இதுவே பெயர்ந்தாலும் என் கிருபை ஒன்று விட்டு விலகாது. ஆமென். சார் பசுமலை அங்கேயே தான் இருக்கு, அப்ப கிருபை அங்கேயே தான் இருக்கு. கையை தட்டு ஆமென். சார் திருப்பூர் ஒன்று அங்கேயே தான் இருக்கு, அப்ப நம்ம மலை அந்த மலையெல்லாம் அங்கேயே இருக்குன்னா அவர் கிருபை மாறாம இருக்கு. ஆமென் ஆமென். அப்ப அந்த மாதிரி காட்டு புஷ்பத்தெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதை பார்க்கும்போது நம்மளை கட்டாயம் ஆசீர்வதிப்பாரா. ஆனால் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக எதில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, அதைத்தான் சொல்ல வரேன். இந்த ஜெபமே இதுக்கே ஓடிக்கிட்டு இருக்கு. சக்கரை பரபர சக்கரை பரபரன்னு இப்படியே ஓடிட்டு இருக்கு. வாழ்க்கையில் ஆசீர்வாதம், ஆசீர்வாதம் நீதி ரெண்ட பேசிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இவ்வளோ நேரம் ஆசீர்வாதத்தை பேசுகிறோம். ஆசீர்வாதம் எவனுக்கும் இருக்கும், இந்த உலகத்தில் போனால் கூட இருக்கும். ஆனால் நீதி உனக்கு மட்டும்தான் தேவன் தர்றாரு. புரிஞ்சுக்க. அதெல்லாம் மணி, நீ ஏடிஎம் கார்டு. கையை தட்டு வருது ஆமென் ஆமென். மணி எத்தனை கோடி வச்சிருந்தாலும் நல்லா கவனிச்சுக்காங்க, அது குறைஞ்சிக்கிட்டே வரும். நீங்கள் வந்து 50 லிட்ரு 50 கேன் தண்ணி வச்சுருந்தாலும் குறையும். சார் நீங்கள் ஒரு டேமே வச்சுருக்கீங்க சார், உங்கள்கிட்ட கூட தண்ணி குறையும் சார். ஆனால் ஊற்று வச்சுருக்கவன்ட்டு தண்ணி குறையாது சார். ஆமென். ஊற்று வந்து என்ன வரும், வாய்க்கால் ஆகும், வாய்க்கால் கால்வாயாகும், கால்வாய் நதி ஆறாகும், ஆறு நதியாகும், நதி கடலாகும். அது சாதாரண ஊற்று தான். நைல் நதியோட ஊற்றை காமிச்சாங்க, யூ வில் நாட் பிலீவ். இதில் டிஸ்கவரி சேனலில் அடித்து கரை புரண்டு ஓடிட்டு இருக்கு நைல் நதி. அந்த நைல் நதி ஊற்ற போய் பார்த்தோம்னா, நைல் நதிங்க ஒரு எகிப்து தேசத்தை வளமாக்கக்கூடிய ஒரு நைல் நதி, குபு குபு குபுன்னுலாம் தண்ணி வரல, அப்படியே மெதுவாக. நீங்கள் பார்த்துருப்பீங்களே, இந்த குற்றாலத்துக்கு மேலே போய் பாருங்கள், இந்த அருவி தண்ணி எங்கேருந்து வருது? ஒரு நதி, ஒரு சின்ன ஒரு ஊற்று. நீங்கள் அது சின்ன ஊற்றுன்னு நினைக்க முடியாது, ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய சக்தி அது. அப்படி தான் ரட்சிப்பின் ஊற்று நமக்குள்ள தேவன் கொடுத்துருக்கிறார். நீதி என்பது ஒரு ரட்சிப்பின் ஊற்று, வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு 50 கூட தண்ணி எடுத்துட்டு போனாலும் நாளைக்கு திரும்பவும் டேங்க் நிறைஞ்சிருக்கு. கையை தட்டு ஆமென் ஆமென். ரேபா காபா லாஷா ராபா லாஷா. கையை தட்டி நல்லா 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 நல்லா. ஓ ராபா பாபா 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 லாஷா குராபா லாபதியான் கரபா. சில நேரம் சொல்லுவாங்க, நாளைக்கு வாங்க நாளை கழிச்சு வாங்க பணத்தை வாங்கிக்கலான்னு. என்று கேட்பேன், பணமே இல்லையாங்க, எப்படி நாளை கழிச்சு வாங்கன்னு சொல்கிறீங்க? ஊற்று இருக்கியா, ஊற்று இருக்கியா, வருமையா, நமக்குள்ள கர்த்தர் இருக்காரியா, அது அப்படியே ஊருமையா, ஊர் எப்படியாச்சும் கர்த்தர் சந்திப்பார். அதனால் நாளைக்கு வந்து நீ வந்து
தண்ணி வந்ததுக்கப்புறம் குடத்தை தேடக்கூடாது, குடத்தெல்லாம் வாங்கி வச்சிடும் முன்னாடி. அப்போ உள்ள சிம்சோன் தலைமுடியை சிறைச்சாயினா அடுத்த நாள் காலையில் வளர ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது வாத்தியார் எடுத்து காலையில் ஷேவ் பண்ணிட்டு வருவார் சார். காலை நான் தான் 2வது பெஞ்சில் உட்காந்து 3வது பெஞ்சில் உட்காந்து பார்ப்போம். முழு 7 o'clock பண்ணேன். சாயந்தரம் பார்த்தா குச்சி ஏன்னா தாளுக்கு ஒரே நல்ல முடி வளர்ந்துது. அப்படிலாம் சிம்சோன் தலைமுடி வளர ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் வாழ்க்கையில் பிசாசு எவ்வளோ ஆசீர்வாதத்தை வலிச்சாலும் நீ வெறும் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி போகிற பிள்ளையாக இருந்தால் உன் ஆசீர்வாதம் குறையலாம். ஏன்னா அது டேங்க் தண்ணி. ஆனால் நீ நீதியை பின்பற்றுகிற மனுஷனாக இருந்தால் அது ஊற்று, அது ஒரு நாளும் குறையவே குறையாது. எவ்வளவு அழுனாலும் இன்னைக்கு 0ல இருப்ப, நாளைக்கு திரும்ப ஹீரோவா இருப்ப. கையை தட்டாமே. இன்னைக்கு 0 திரும்ப லட்சம், இன்னைக்கு 0 திரும்ப கோடி, 0 திரும்ப எவ்வளவு பணம் மறுபடி உனக்குள்ள வெளியே வந்துகிட்டே இருக்கும். அதைத்தான் அவன் தன் தேவனாகிய கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனாலே நீதியையும் பெறுவான். ஆசீர்வாதத்தோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை மட்டுமல்ல, நீதியோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை முக்கியம் என்று தாவீது 24ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான். இங்கே இயேசு சொல்லுகிறார், கவலை என்னத்தை உண்போம் என்று வாசிங்க 28. உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்பதை கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து அற்ப விசுவாசிகளே. இந்த பேசேஜ் யாருக்கு எழுதுறாரு? இப்ப சொன்னேன்னா நான் சொன்ன மேட்டர் வந்துருச்சா பாருங்க. ஆவியானவர் பேசி சொன்ன கரெக்டா வசனம் வந்துருச்சு. இந்த காட்டு புஷ்பத்தை பார்க்கறதெல்லாம் யாரு? பெரிய விசுவாசக்காரன் பார்க்கக்கூடாது. அவர்கள் கெட்டவர்களா? நான் கெட்டவர்கள் சொல்லவே இல்லை, அவர் நல்லவர்கள். ஆனால் தேவனை நீங்கள் அறிந்தவர்கள், அதை நான் சொல்ல வரேன். அவன் நல்லவர்களாக இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் தேவனை அறியாதவர்கள் ஆசீர்வதிக்கப்படும். தேவனை அறிந்த நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்போ விசுவாசம் குறையும் போது இவனை பாரு. விசுவாசம் அதிகமாச்சுன்னா ஜான்ஜிலேக்க பாரு. விசுவாசம் அதிகமானா ஸ்மித் விகில்ஸ் ஒருத்த பாரு. ஏன்னா அவங்கெல்லாம் அந்த லெவலுக்கு உங்களை கூட்டு போகிறாங்க. ரொம்ப டல்லாகி போய் நல்லாகி போய் நில்லாகி போயிடுச்சுன்னா சாயந்தரம் வந்து நல்ல தமிழ் திரைப்படம் பாருங்க. நான் சொல்கிறத நல்ல சென்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொல்கிறது நல்லா உங்களுக்கு புரியும். ஆமாம், நீங்கள் மாம்சத்தில் இருந்து கேட்டிங்கன்னா புரியாது. அப்போ அது புரியலன்றதுக்காக நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கிளாஸ் மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமென். காட் இஸ் குட். ஆமென். என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வமை மேல் அவர் ஒன்றை போலாயும் ஊர்த்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில் போடப்படுகிற காட்டு புல்லுக்கு அடுப்பு எது சொல்லுங்க? நரகம். இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புக்கு போகுது. இதெல்லாம் எங்க போகுது? அடுப்புக்கு போறதே அழகா இருக்குன்னா நீங்க எடுப்புக்கு மேல போறீங்க. நீ உடுப்பு பத்தி எது கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற? அப்ப we are premium people. Why should we bother about these all lower level things? முடிக்கிறார் கடைசியில். ஆகையால் இங்கே பாருங்க, அப்போ இன்றைக்கு இந்த அடுப்பில் போடுகிற காட்டுப்புள்ளுக்கு தேவனி விதமாய் உடுத்து வித்தால் உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எப்படி முடிக்கிறார் பாருங்க ஸ்டேட்மெண்ட்டை. அப்ப அவர் எப்படி பேசியிருப்பார் பாருங்க. உங்களை உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அப்படின்னா அவர் எப்படி தெரியுமா பேசியிருப்பாரு? உங்களை உடுத்துவிப்பது, இந்த வசனம் நிச்சயம்னு முடிஞ்சிருந்தா இப்படி இருக்கும், அதிக நிச்சயம் அப்படி பேசியிருப்பாரு. ஆனால் நிச்சயம் அல்லவா அப்படின்னா எப்படி பேசியிருப்பாரு? அது முகத்தை பார்த்து இது தூரத்தில் பேசிக்க மாட்டாரு. உங்களை உடுத்துவிப்பது நிச்சயம் அல்லவா, ஐ டு ஐ பார்த்து பேசியிருப்பாரு. கையை தட்டு. ஆமென். இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன ஐ டு ஐ பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. ஜஸ்டின் உன்னை உடுத்துவிப்பது என்னடா நிச்சயம் இல்லையா தலைவா? இதுக்கு மேல அவர் என்ன கேரண்டி நமக்கு? இது வந்து அப்படி கேள்வியோட முடிக்கிறார். என்னப்பா என்ன நிச்சயம் தானே சொல்லியா? பதில் நீ சொல்லு. உடுத்து இப்ப நிச்சயம் தானே அப்படின்னா நீ அடுத்து முடிக்கணும். ஆமென். நிச்சயமாண்டவரே முடிக்க அப்படி சொல்றாரு. நிச்சயம் அல்லவா? ஆகையால் பதிலே வரல. பதில் ஒரு கேப் இருக்கு. நிச்சயம் அல்லவா? ஆம் நிச்சயமே. முடிக்கவே இல்லை. நிச்சயம் அல்லவா? நீ பதில் சொல்லிக்க. சொல்லுங்க. இடையில எழுதணும் உங்க வரிய. ஆம் நிச்சயம். ஆகையால் கையெழுத்து. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் ஜெபங்களில் எல்லாம் இந்த ஆசீர்வாதங்களுக்கே ஓடாதிருங்கள். சிலர் பாருங்க எப்ப பார்த்தாலும் ஜெபத்தில் ஆசீர்வாதம் தான். இதுக்கு பின்னாடி ஓடாத. இவைகள் எல்லாம் அஞ்ஞானி நாடி தேடுகிறார்கள். கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு, கையை தட்டு. ஆசீர்வாதங்களுக்கு ஜெபிக்கிற ஜெபம் அஞ்ஞானிகளின் ஜெபம். ஆனா நீ ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கிற அஞ்ஞானி கிடையாது. தமிழ்ல எப்படி இருக்குன்னா அஞ்ஞானி, ஆங்கிலத்தில் எப்படி இருக்கு? ஃபாதர்லெஸ், ஃபாதர்லெஸ், ஆர்ஃபன்ஸ் அப்படின்னு இருக்கு.
இவர்கள் எல்லாம் அனாதைகள் தங்கள் வாழ்க்கையை செட்டில் பண்ணுறதுக்கு தேடுறாங்க. அப்பா இல்லாதவன் தன் வாழ்க்கையை என்ன செய்யணும் அவன் யோசிக்கிறான். ஆனால் உனக்கு ஒரு பரமபிதா இருக்காரா, நீ அவரோட பிள்ளை, உனக்கு என்ன செய்யணுன்ற முடிவு அவர் எடுத்திருக்கிறாரு. அவைகள் அஞ்ஞானிகள் தகப்பனில்லா நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில எந்த ஆசீர்வாதத்துக்கும் நீ ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது எனக்கு தேவை என்று என் பரம பிதா அறிந்து. கையை தட்டி ஆமே. அப்ப என்னதான் செய்ய எல்லாமே உங்களுக்கு தெரியும்னா அப்ப ஜெபம்னு ஒண்ணு வேணாமா, உறவுன்னு ஒண்ணு வேணாமா, நாங்க வாழ்க்கையில எங்களுக்குன்னு ஒரு சீக்கிங் வேணாமா, டார்கெட் வேணாமா? என்னத்தை தேட நான் சொல்றேன் கேளு. முதலாவது முடிஞ்சிருச்சு, பழைய மேட்டர்லாம். முதலாவது என்ன தேன்னு சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவ்வளவு நேரம் நான் பேசின இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு சொல்லுவோம். ஏ பாலா சம்புரமரமதி அன்போ. தன் ஜீவனுக்காய் ஓடுகிறவன் தன் ஜீவனை இழந்து விடுகிறான். ஆனா என் நிமித்தம் தன் ஜீவனை இழக்கிறவன் அதை மறுபடியும் பெற்றுக் கொள்ளுகிறான். நான் வார்த்தை பாரு, எதெல்லாம் இழந்து எதெல்லாம் திரும்ப வாங்கிடுறான். அப்ப எதை தேடணும்? நீதியை தேடு. ஏன்னா பணம் ஆசீர்வாதம்னா நீதி ஏடிஎம் கார்டு, பணம் தண்ணீர்னா நீதி ஊற்று. அந்த நீதி உனக்கு இயேசுவை சொந்த இரட்சகனா ஏற்றுக்கொண்டபடினால் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த நீதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது, கொடுக்கப்பட்டு இருக்கிறது, கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த நீதி என்ன, அந்த நீதியிலிருந்து எவ்வளவு நன்மை இருக்கு, அந்த நீதி என்னெல்லாம் கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதோட சேர்ந்து ஒன்று சொல்றாரு, இந்த ரெண்டை மட்டும் நீ தேடினா உன் லைஃப்ல மற்ற எல்லாம் கூட வரும். எது? ராஜ்யத்தை தேடு. அடிக்கடி சொல்லுவேன், தேவனை தேடுற கிறிஸ்தவன் வேற, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற கிறிஸ்தவன் வேற. கிறிஸ்தவர்ல ரெண்டு குரூப் இருக்கிறாங்க. ஒன்று தேவனையே தேடுறது, அவன்கிட்ட எப்போ போனாலும் ரெடிமேடாக ஒரு ஜப குறிப்பு வச்சிருப்பான். ஐயா என் மகளுக்கு ஒரு திருமணம் நடக்கணியா, ஜெபிச்சுட்டு போயிருப்பீங்க. ஐயா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சியா, அடுத்த தடவை போய் பார்ப்பீங்க. ஐயா என் மகளுக்கு ஒரு குழந்தையை திரும்படிக்கு ஜெபிங்கயா. சரி, ஜெபிச்சுட்டு போயிருவீங்க. ஐயா சோப்பிரசவம் நடந்துருச்சியா. ஐயா என்ன திரும்ப ஐயா, ஐயா என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேன்றாயா. அப்போ நீ சாப்பிட்டு சாப்பாடு என்ன செய்ய, அது திரும்ப அதுக்கு ஜெபிச்சு. ஐயா சாப்பிட்றாயா, நன்றி கர்த்தர் ஆசிரியப்பார். அப்புறம் ஐயா இன்னடி விடவே மாட்டேன் போல, ஒரு நல்ல பள்ளியில் அவனுக்கு இடம் கிடைக்கும்படி பள்ளிக்கு ஜெபம் பண்ணி பள்ளி. ஐயா அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணும்படி ஐயா. இந்த இது பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் ஆகிட்டு. ஐயா அவனுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து. ஐயா எனக்கு வயசாகி போச்சுப்பா, உனக்கு வயசாகி போச்சு, நம்ம சாகிற வரைக்கும் ஜெப குறிப்பு விடாது போல, கல்யாணம் ஆயாச்சு. ஐயா என்ன அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கடியா, என்ன படம் திரும்ப வருது மெதுவா. ஐயா 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 நாள விட்டுறியா. இவங்களுக்கு முடிவே கிடையாது. These people are following blessings, not righteousness. ஆனால் தேவனை தேர்வண்டு போறீங்களா, அவனுடைய ஜெப குறிப்புன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் வாழ்க்கையில் நான் பர்சனலாக ஜோம் பண்ணிக்காங்கன்னு ஒரு ஜெப குறிப்பு வச்சுருக்கேன்னா 1.5 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் இருக்கும். அதுக்கு முன்னாடி என்ன சார் நீங்கள் எப்படின்னா, இது எனக்கு புரியல. நீங்கள் 9 மணிக்கு போய் மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் நின்றுட்டு 8:50 போயிட்டு, சார் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வரணும் ஜெபம் பண்ணுங்க சார், சார் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? 9 மணி ஆனால் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வரப்போகுது, ஏறி போகிறோம். அப்படி தான் வாழ்க்கையில் வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் எக்ஸ்பிரஸ் மாதிரி வரப்போகுது. நீ 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து சூரியன் உதிக்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுறதும், 6 மணிக்கு ஐயா தயவுசெய்து மறந்துட்டு ஏசு நாம் ஆமே மறைந்து விட்டது ஸ்தோத்திரம் ஐயா, அது தானாக நடக்கும். அப்படிதான் வாழ்க்கையில் எல்லாம் தானாக நடக்கும். இடையில எங்களுக்கு என்ன வேலை? எங்களுக்கு அவரோட ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கிறது தான் வேலை. என்னுடைய செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், என் செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மனிதனும் ஏதாவது ஒரு விதத்தில் தேவனுடைய ராஜ்யத்தோடு இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. 1,00,000 பேர் என் செய்தியை கேட்கணும்லாம் நான் இது வரைக்கும் யோசித்தது கிடையாது. ஆனால் 50 பேர் என் செய்தியை கேட்கலாம், 50 பேர் ராஜ்யத்தில் இணைந்திருக்கணும். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஒரு குட்டி போட்டாலும் சிங்க குட்டியா இருக்கணும். ஏன்னா இந்த பூமியில் அவருடைய ராஜ்யத்தை குறித்த மனநிலை அவசியம். தேவனை தேடுகிற கூட்டம் வேற, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுற கூட்டம் வேற.
அதனால தான் ராஜ்யத்தை தேடுங்கள் என்று இயேசு சொன்னார். நீதியை தேடுங்கள், அவராலே நான் நீதிமானாக இருக்கிறேன். அந்த நீதியில் என்ன வல்லமை இருக்குது அதை தேடு. அந்த நீதி எதெல்லாம் உனக்கு தரப்போகுது அதை தேடு. அதைத்தான் சொல்கிறான். இந்த சந்ததி, யாக்கோபின் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, அவன் தன்னுடைய தேவனாய கர்த்தராலே ஆசீர்வாதத்தையும் ரட்சிப்பின் தேவனாலே நீதியையும் பெற்றுக்கொள்வான். இந்த ரெண்டும் உங்களுக்கு இருக்கு. நீதி இருக்கிற இடத்துல ஆசீர்வாதம் இருக்கு. ஆனால் ஆசீர்வாதம் இருக்கிற எல்லா இடத்துலையும் நீதி இருக்காது. அல்லேலூயா, ஆமென். உங்கள்கிட்ட நீதி, அது ஊற்று.